ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா அகைன் எக்ஸ்போஸ்டு விஜய் சேதுபதி. நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. விஜய் சேதுபதி காது என்னம்மா போதுமா, இவ்வளோ நீளம் பேசாதம்மா அப்படின்லாம் சொன்னதை வந்து எனக்கு இங்கே விழுந்து விழுந்து நான் இந்த செஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விழுந்து விழுந்து சிரித்தேங்க. விழுந்து சிரித்தேன் சீரியஸாக. என்னென்னா விக்ரம் அவர் ஒரு பாயிண்ட் சொல்லணுன்ட்டு அதை சொல்லி, அதாவது மாட்டி விடுறதுக்காக தான் அவர் பேசுகிறாரு. அதை பேசி அந்த பொண்ணை வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். வெளியே போகணுங்கிறது அவரோட எய்ம் கிடையாது. அந்த பாயிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது தான் அவரோட எய்மு. ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. உடனே இந்த அம்மாவுக்கு கோவம் வந்து திரும்பி விக்ரம்னு. இது என்னங்க, இந்த அம்மாவுக்கு கோவம் வந்துச்சுன்னா தன்னை லூஸ் பண்ணிடுவாங்க, கண்ட்ரோலே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த அம்மா திரும்ப விக்ரம் இப்போ சொன்னது கூட எனக்கு காமெடியாக இருந்துச்சு. இவங்களையா நீங்கள்லாம் டைட்டில் வின்னர் அளவுக்கு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்கிறது எனக்கு கொஷின் மார்க்காக இருந்துச்சு. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அமித் வெளியே போயிட்டு ஒரு விஷயம் பேசுகிறாரு. அந்த விஷயம் அவங்களுக்கு சொல்கிறாரு. அதையும் ஒரு சண்டையாக தான் வந்து இது பண்ணு. அப்பையும் விஜய் சேதுபதி போதுமா அவர் தெரியாமல் சொல்லிட்டாருமா, அவர் வெளியே போகிறாருமா அப்படின்னு சொன்னதும் எனக்கு செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஸோ திவ்யா பிரியாவுக்கு இப்போல்லாம் வந்து ஐயையோ கதறுவாங்களே இப்போ போயிட்டு, திவ்யாவை இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ட்டு அப்படின்னு இருக்கும். ஸோ திவ்யாவோட பிஹேவியரை பற்றி உங்களோட கருத்து என்னவோ, ஹானஸ்ட் கருத்தை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.